ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேக்கரி ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி பாதுஷா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் இதை கோதுமை மாவில் கூட செய்யலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெண்ணெயோ இல்லை நெய்யோ இல்லை டால்டா இது மூணில் ஏதாவது ஒன்று நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி வெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இதுக்கு கொஞ்சமாக இப்போ தண்ணி தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாவு ஒரு 1/2 hour அளவுக்கு நல்லா பேக் ஆகி வரணும். அப்படியே இதை ஊற வச்சிடலாம். வெண்ணெய் சேர்த்ததுனால மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். அதே கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு கம்பி பதத்துக்கு வர்ற அளவுக்கு இந்த சர்க்கரை பாகை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப காய்ச்சிட வேண்டாம். லைட்டாக ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு காய்ச்சினாலே போதும். இது கூட நான் ஒரு ஏலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சுகர் சிரப் நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாதுஷா மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பேக்காகி வந்திருக்கு. எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை இப்போ சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு குழி ஒன்று போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக போடக்கூடாது. லைட்டாக அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இதே போல் எல்லா மாவையுமே நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. இந்த மாவு நல்லா உள்ளே வெந்து தானாகவே மேலே வரும். இது போல் வந்தது மட்டும் திருப்பி விடுங்க.
பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை இப்போ நான் சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா பாதுஷாவையும் நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா குண்டு குண்டாக பாதுஷா நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.